வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியினுடைய உட்கட்சி பூசல்கள் உச்சத்தில் இருக்கும் மாவட்டங்களை சிலரில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். திமுகவினராக இந்த வீடியோ பார்க்குறவங்க திமுக காரங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். என்ன நடக்குதுங்கிறது தலைமைக்காக கொண்டு போக முடியும். அதுக்காவது இதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி ரெக்வஸ்ட், அவ்வளோதான். சரி, இப்போது திருநெல்வேலியில் திருநெல்வேலி திமுகவில் என்ன நடக்குது? திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்தே நெல்லை திமுகவுடைய பஞ்சாயத்து தலைமைக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி? மாவட்ட செயலாளர் மாற்றம், மேயர் மாற்றம், பொறுப்பு அமைச்சர் மாற்றம் அப்படின்னு கட்சி தலைமை எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலும் உட்கட்சி பூசல் ஓய்ந்த பாடில்லை. இதுதான் நெல்லை திமுகவினுடைய குரலாக இருக்கிறது. மன்னிக்கணும், கடந்த டிசம்பர் 28 மாவட்ட பொறுப்பு அமைச்சரான KN நேரு தலைமையில் ஒரு பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடந்திருக்கு. மேடையில் அமைச்சருக்கு அருகில் யார் இருக்கிறது அப்படிங்கிற இருக்கையை பிடிப்பதற்கான போட்டியில் முன்னாள் மாவட்ட செயலாளரான அப்துல் வஹாப் அப்படிங்கிறவரும் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் வார்த்தைகளால் கடுமையாக மோதிக்கொண்டதாக அங்கு இருந்து பார்த்தவர்கள் தகவல் சொல்கிறாங்க. முடிவில் அமைச்சர் நேரு தலையிட்டு தான் சமாதானம் பண்ணார். ஆனாலும் முரசல் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை. 78 வயதான நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன் கான் அவரை மாற்றிட்டு பதவியை மீண்டும் பிடிப்பதற்காக தான் தீவிரமாக அப்துல் வஹாப் அப்படிங்கிறவர் முயற்சி பண்ணுறதா செய்திகள். அதாவது மைதீன் கானை மாற்றினால் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடைப்பணியும் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு ஒரு போர்க்கொடி. ஆவடைப்பணியார் முன்னாள் சபாநாயகர், ரைட். கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் இருக்கிறார், ரைட். இதற்கிடையே நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடைப்பனுக்கு எதிராக சபாநாயகர் அப்பாவும் களத்தில் இருக்கிறார். ஐயா, சபாநாயகருங்கிறவர் அடிப்படை கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் அவர் சபாநாயகர் ஆகணும்னு விதி சொல்லுது. ஆனால் எந்த மதிப்பு இதை போய் சொல்கிறது? இதெல்லாம் இவங்க எடுத்தது வச்சது தான் சட்டம், எடுத்தது தான் காரியம்னு இவங்க பண்ணுறதுப்போ இது மாதிரி இதுக்கெல்லாம் போகாது. இப்போ அப்பாவு சபாநாயகர் என்ன பண்ணுறாரு? தன் மகன் அலெக்ஸ் அப்பாவை மாவட்ட செயலாளராக முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இந்த கலைவர்களால் நெல்லை திமுகவே சூடு பிடிச்சி ஆடிட்டு தான் இருக்கும். வரும் பிப்ரவரி 6, 7 தேதியில் முதல்வர் ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா ஒரு தகவல். அப்போது கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நேரத்தில் புகார்கள் சராமரியாக முன்வைக்கப்படும். பலரும் தயாராக இருக்கிறார்கள். இது என்ன? இப்போ அவர் நெல்லைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நெல்லையில் அல்வா கட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி சூடாக வந்து அவருக்கு அல்வா கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நெல்லை திமுகவில் என்னென்ன நடக்குங்கிறத ஒரு அவுட்லைன் மட்டும் நான் கேள்விப்பட்டதை பகிர்ந்துக்கிட்டேன். இது என்னையா உனக்கு என்ன ஆக்கிற? திமுகவில் உட்கட்சி இப்போ இது நடக்க போகுது, எலெக்ஷனுக்கு அவங்க தயாராக போகிறாங்க, நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை வந்து திமுக வளர்க்குறதுக்காக சொல்லலை. ஐயா, நம்ம ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு கட்சியினுடைய நிலை என்ன என்பதை சொல்கிறேன். இது தொடர்ந்து நீடிச்சுன்னா இவங்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? உட்கட்சியையும் தனது கட்சி நிர்வாகத்தையும் சரியாக கவனிக்க தெரியாத அல்லது கவனிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை சந்திக்கும் ஒரு முதல்வர் எப்படி ஒரு மாநிலத்தை ஆள்வார்? யோசிச்சு பாருங்க. ஸோ திருநெல்வேலி திமுக தான் அப்படின்னு இல்லை. இதுக்கு முன்னாடி வேலூர் திமுக பற்றி போட்டோன்னா இதுக்கு முந்தைய வீடியோ. ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.